Daily. Taste the Daily. பணி நிரந்தரம் செய்ய கோரி 13 ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வரும் பகுதி நேர ஆசிரியர்கள் சென்னை சிவானந்தா சாலையில் போராட்டத்தில் ஈடுபட முயன்றபோது போலீசார் அவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம். பகுதி நேர ஆசிரியர்கள் தரப்பிலிருந்து என்னென்ன கோரிக்கைகள்லாம் முன்வைக்கப்பட்டுச்சு? முழு விவரம். வணக்கம். சென்னை சிவானந்த சாலையில இன்றைய தினம் பகுதி நேர ஆசிரியர் ஒருங்கிணைப்பு சங்கத்தினர் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி இன்றைய தினம் சிறைநிரப்பும் போராட்டத்தை மேற்கொள்ள முயன்றனர். ஆனால் அங்கு சிவானந்த சாலைக்கு வருகை புரிந்த பகுதி நேர ஆசிரியர்களை காவலர்கள் வலுக்கட்டாயமாக குண்டுக்கட்டாக கைது செய்து அருகே இருக்கக்கூடிய திருமண மண்டபத்திற்கு அழைத்து சென்றனர். அதாவது நேற்றைய தினமே பெரம்பலூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் பிற மாவட்டங்களில் இருந்தும் சென்னை நோக்கி வர முயன்ற பகுதி நேர ஆசிரியர்களை அந்தந்த மாவட்டங்களில் வைத்தே காவல்துறையினர் கைது செய்தனர். இன்றைய தினம் இந்த போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட அந்த சிவானந்த சாலைக்கு வருகை புரிந்த பகுதி நேர ஆசிரியர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2012ஆம் ஆண்டு முதல் பகுதி நேர ஆசிரியர்களாக பணிபுரிந்து வரக்கூடிய நபர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அதே போல வாரத்துல 3 நாள் மட்டுமே பணிபுரிந்து வரக்கூடிய நிலையில மாத ஊதியமாக 12,500 ரூபாய் ஊதியம் பெற்று வருகிறார்கள். தங்களை அதாவது பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அதே போல தொகுப்பு ஊதியத்தில் பணிபுரிந்து வரக்கூடிய பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என ஏற்கனவே திமுக தேர்தல் அறிக்கைகளை கூறியிருந்தார்கள். ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட தங்களை பணி நிரந்தரம் செய்யாததை கண்டித்து இன்றைய தினம் சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பகுதி நேர ஆசிரியர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்திருக்கிறார்கள். இந்த சிவானந்த சாலையை பொறுத்தவரைக்கும் அருகே ஓமந்தூரார் மருத்துவமனை இருக்கிறது. இந்த மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் எந்த விதமான இடையூறும் ஏற்படக்கூடாது என்பதற்காக பகுதி நேர ஆசிரியர்களை முன்னதாகவே கைது செய்வதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதே போல இந்த போராட்டத்திற்கு அனுமதி ஏதும் இல்லை எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இன்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற பகுதி நேர ஆசிரியர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்து அருகே இருக்கக்கூடிய திருமண மண்டபத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வெங்கட்ரமணன். Taste the Daily.